டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸோட டைப்ஸ் பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கு பிஸ்னஸ் நீட்ஸ்க்கும் அனாலிட்டிக்கல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கும். எதுக்காகனா ஒவ்வொரு டைப்புமே ஸ்பெசிஃபிக்கான ரிப்போர்ட்டிங், அனலைசிஸ், டெசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். ஆர்கனைசேஷன் யூஸும் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அவங்க கோல்ஸை பொறுத்து தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் என்டர்பிரைசஸ் டேட்டா வேர்ஹவுஸ். என்டர்பிரைசஸ் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து யூஸ்வலாக எதுக்கு இன்டெகிரேட் பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ். என்டர்பிரைசஸ் டேட்டா வேர்ஹவுஸ் என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்டான சோர்ஸ் வந்து டேட்டாஸை வந்து இன்டெகிரேட் பண்ணும் என்டையர் ஆர்கனைசேஷன்லேருந்து. இது வந்து சென்ட்ரல் ரெப்ரோசிட்டரியாக ஒர்க் பண்ணும் எல்லா பிஸ்னஸ் டேட்டாக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிஃபைட் வியூ ஆஃப் டேட்டாஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணும் டேட்டாஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க டேட்டாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணும். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிளீனிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். யூனிஃபைடு வியூ ஆஃப் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறதும் இல்லாமல் டேட்டாஸை வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்பைன் பண்ணும். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிளீனிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வைட் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலைசிஸ் பண்ணலாம். சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தை வந்து இதில் ப்ரொவைட் பண்ண முடியும். பெட்டர் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர். ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர் என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னா இன்டர்மீடியட் லேயராக ஆக்ட் ஆகும். எதுக்கு இருக்கும் அப்படின்னா டிரான்சாக்ஷனல் சிஸ்டம்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும். இதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே பார்க்கறது தான் இந்த ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர்ஸ். அதே மாதிரி இது வந்து ரியல் டைம் ஆப்ரேஷனல் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதும் இல்லாமல் குயிக்காக ஆக்சஸ் பண்ணும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டன்ட் டேட்டாவை மெயின்டைன் பண்ணும். ரியல் டைம் ரிப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணுறோம். ஆப்ரேஷனல் டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். மானிட்டரிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸு. ஓகேவா? இன்டர்மீடியட் லேயர் எதுக்கும் நடுவில்னா டிரான்சாக்ஷன் சிஸ்டம்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா மார்ட். டேட்டா மார்ட்ன்றது என்னன்னா ஒரு ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த டேட்டா வேர்ஹவுஸ். எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் இல்லை பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸை பார்க்கறதுக்காக இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் இந்த டேட்டா மார்ட். இது வந்து எது ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டைமென்ஷன் மாடலிங் இதை யூஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் அண்ட் ப்ரீ அக்ரிகேட்டட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும், சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ண, டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் இன்சைட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். அடுத்து விர்ச்சுவல் டேட்டா வேர்ஹவுஸ். விர்ச்சுவல் டேட்டா வேர்ஹவுஸ் என்னன்னா ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணாத டேட்டாஸை ஒரு பிளேஸில். இது வந்து லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டாஸை டிஃப்ரெண்ட் மல்டிபிள் சோர்ஸில் வந்து இது பண்ணும். A virtual data warehouse does not physically store data in one place. It creates logical view of data. லாஜிக்கலாக வியூ வந்து டேட்டாஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா மல்டிபிள் சோர்ஸில் இருக்கும்ல, இது வந்து ஒரே பிளேஸ்லேயே இருக்காது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணும். டேட்டா வந்து ஆன் டிமாண்டில் இன்டெகிரேட் பண்ணும். ரியல் டைம் அண்ட் நியர் டைம் ஆக்சஸை கொண்டு வரும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா மூவ்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம், அஜைல் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலைசிஸை சப்போர்ட் பண்ணும். ஃபெடரேட்டட் டேட்டா வேர்ஹவுஸ். ஃபெடரேட்டட் டேட்டா வேர்ஹவுஸ்னா என்னன்னா கம்பைன் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். தனித்தனியாக இருக்க இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் கிட்ட இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எந்த ஒரு ஃபிசிக்கல் மூவிங் டேட்டா இல்லாமல் டேட்டாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணும். இந்த ஃபிசிக்கல் நீடும் இல்லாமல், ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்கோ இல்லை எந்த இதுவும் தேவை இல்லாமல் அழகாக அது வந்து என்ன பண்ணுன்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் இருக்க டேட்டாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணும். இது வந்து லாஜிக்கல் இன்டெகிரேஷன் லேயர் யூஸஸ் பண்ணும். மெயின்டைன் டேட்டா இன் ஒரிஜினல் சிஸ்டம். டிரான்ஸ்பரண்ட் டேட்டா ஆக்சஸை சப்போர்ட் பண்ணும். டேட்டா டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணும். கிராஸ் சிஸ்டம் அனாலிசிஸை சப்போர்ட் பண்ணும். டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். இதுதான் ஃபெடரேட்டட் டேட்டா வேர்ஹவுஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் டேட்டா ஸ்டோர். அனலிட்டிக்கல் டேட்டா ஸ்டோர்னா என்னன்னா அட்வான்ஸ் அனலிட்டிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அனலைசிஸை வந்து டிசைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த அனலிட்டிக்கல் டேட்டா ஸ்டோர். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன் அக்ரிகேஷன் ப்ராசஸ் பண்ணும், ஃபாஸ்ட்டாக குவெரி பண்ணும், ப்ரெடிக்டிவாக இருக்கும், டேட்டா மைனிங்க்கு, ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ரியல் டைம் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து என்ன பண்ணணும்னா கேப்சர் அண்ட் ப்ராசஸ் டேட்டா வித் வெரி லிட்டில் டிலே. இந்த ரியல் டைம் வந்து கொஞ்சம் டிலேவாக கேப்சர் பண்ணும் டேட்டாவை. ஏன்னா இது சிடிசி டெக்னாலஜியும் ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணும். கண்டினியூஸாக டேட்டாவை அப்டேட் பண்ணும். அப் டு டேட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணும். ரியல் டைம் டெசிஷன் மேக்கிங் சப்போர்ட் பண்ணும். ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங்கை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கும். ஆப்ரேஷனல் மானிட்டரிங்க்கு ஹெல்ப் பண்ணும்.
மொத்தம் நம்ம 7 டேட்டா வேர்ஹவுஸ் டைப்ஸ் பார்த்தோம். என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் டைப், ஆப்ரேஷனல் டேட்டா வேர்ஹவுஸ் டைப், விர்ச்சுவல் டேட்டா வேர்ஹவுஸ் டைப், அடுத்து வந்து டேட்டா மார்ட், ஃபெடரேட்டர், அனலிட்டிக்கல், ரியல் டைம். மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் டேட்டா warehouse பார்த்தோம். Okay, this is the types of data warehouse in unit 2